வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ வாங்க பார்ப்போம். முக்கியமாக மக்களுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை என்னன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். வெயில் காலத்தில் இயற்கையான காற்று கிடைக்கல, ஏசியை போட்டால் கரண்ட்டு பில்லு ஏறுது, ஃபேன் எவ்வளவுதான் ஓடுனாலும் அனல் காற்றாவே வருது. நம்மளும் இயற்கை காற்றை சுவாசிக்கலாம். நான் ஒரு ஐடியா பண்ணேன், உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அந்த ஐடியாவை உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கேன். வாங்க. வீட்டை சுற்றி மரம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வெயில் காலம் ஒரு சொர்க்கமாக இருப்பா. ஆனால் தனி வீடுனா வைக்கலாம், இடம் இருந்துச்சுன்னா. பிளாட்டில் இருக்கிறவங்க எப்படி வைக்க முடியும்? காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறுவோம். மாற்றம் ஒன்றே மாறாதது, சரிங்களா? இந்த கடாயில் நான் என்ன போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு காட்டுறேன் வாங்க. இப்போ இந்த கவரில் இருக்கிறது சாமிக்கு வைக்கிறதுக்கு வாங்கின மல்லிகை பூ. நான் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் பூ எப்பயுமே வீட்டில் இருக்கட்டும்னு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிருவேன். பூ கிடைக்காத நேரத்தில் முடிஞ்ச வரைக்கும் சாமிக்கு வச்சுக்கிறலாம் அப்படின்னு எதிர்கடையில் தான் வாங்குவேன். சில நேரம் அவங்க கடையில் பூ இல்லாமல் போயிடும். அந்த நேரத்தில் சாமிக்கு வைக்கிறதுக்கு தேவைப்படும் போது நம்ம பயன்படுத்திக்கிறலாம்ல. அதனால் இப்போ இந்த பூ வாசனையாக இருக்குது, நிறந்த மாதிரி இருக்குது. இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த கடாயில் ஊற்றுறேன். மல்லிகைப்பூவை ஃப்ரிட்ஜில் நம்ம நல்லா கட்டி வைக்கணும். இல்லாட்டி அந்த பூவுடைய வாசனை, காய்கறி அங்கே உள்ளே வச்சுருக்கிற, அதாவது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கிற பொருளெல்லாம் வாசனை அடிக்கும். நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். சில நேரம் கவரோட டப்பாவில் போட்டு வைப்பேன். அதனால் வாசனையாக இருந்துச்சு. இப்போ அரைச்சி ஊற்றிட்டேன். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த பாக்கெட்டு பேர் பார்த்துக்கோங்க, பேர் சொல்லக்கூடாது. இந்த பொடி வாங்கியிருக்கேன். இது வேப்பிலை பொடி. உங்களுக்கு நல்லா தெரியும், தெய்வீக மூலிகை. கொரோனா காலகட்டத்தில் நிறையா பேருக்கு உதவி பண்ணியிருக்கு. அம்மனுக்கு உகந்த ஒரு அற்புதமான மூலிகை. அந்த பொடியை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறலாம், நிறையா கூட ஊற்றிக்கிறலாம். ஆனால் நம்ம எனக்கு அப்புறமா யோசனை பண்ணப்பா, மண்ணு சட்டியில் வச்சுருந்தா நல்லா இருக்குமேனு. இப்போ வேப்பிலை பொடி ஒரு அரை டீஸ்பூன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் சிந்திருச்சு, அரை டீஸ்பூன் தான் போட்டேன். ஏன்னா தண்ணி கம்மியாக தானே வச்சுருக்கேன். இப்போ வச்சு பார்க்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு வெறும் தண்ணியை வச்சு பார்த்தேன். நல்லாத்தான் இருந்துச்சு. இப்படி வச்சு பார்ப்போமே, நம்மளும் இயற்கை காற்றை சுவாசித்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அந்த பேர் சொல்லாத பொடின்னு சொன்னேன்ல, அது அரை டீஸ்பூன் போட்டாச்சா. இதுக்கப்புறம் இது கூட கிருமி நாசினி, நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சள் பொடி கடையில் வாங்குகிறோம்ல, அதுதான் ஒரு டீஸ்பூனு போட்டேன். இன்னமும் நீங்கள் அந்த மறிக்கொழுந்து, தவனம், வாசனையாக எது இருக்கோ அதை நம்ம அரைச்சி ஊற்றலாம். ஏன்னா இப்போ இதை வச்சு பார்த்தே உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுப்பா. இப்போ சில பேருக்கு சைனஸ் பிரச்சனை இருக்கும். எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ ஃபேன் ஓடும்போது இந்த காற்று பட்டு இந்த நீர்னால் நம்மளுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லையா, அதாவது ஈரக்காற்றுனால. அதனால் மிளகு பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? இதை நல்லா கலக்கிட்டேன். இது கூட நம்ம மறிக்கொழுந்து, தவனம், வாசனையாக இருக்கிறது பன்னீர், ரோஸு பன்னீர் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்புறம் பச்சை கற்பூரம், அப்புறம் ஜவ்வாதி, அதுவும் போட்டுக்கிறலாம். இதை நான் கலக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். எங்கள் ஃப்ரிட்ஜுக்கு மேலே அந்த ஐஸ் கட்டி வர்ற இடத்துல கதவு உடஞ்சி போச்சு. அதனால் ஐஸ் கட்டி சீக்கிரம் ஆக மாட்டேங்குது. அப்பா கொண்டு என்னை கேட்காமே எடுத்து கொண்டு அந்த சாப்பிட்ற டேபிளில் வச்சுட்டார். இப்போது இந்த வடைச்சிட்டு இங்கே வச்சிட்டோமா, இதுக்கு நேராக மேலே ஃபேன் ஓடுதா. உண்மையிலேப்பா குழு குழு குழுன்னு காற்றுப்பா. அது இந்த வாசனையோட பகல்லே வச்சிடுறோம். நைட்டில் வைக்கலாம்னு தான் ஐடியா பண்ணி வச்சேன். எங்கள் ஆத்துக்கார் அவசரப்பட்டவர் கொண்டு வச்சுட்டு, உண்மையிலே நல்லா இருக்கு அப்படின்னாரு. அதை முழுசு ஐஸ் கட்டியோடு நான் வீடியோ எடுக்கணும்னு வச்சுருந்தேன். இப்படி கரையை வச்சுட்டே அப்படின்னேன். அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டதுக்கு தான் இப்படி துண்டை வச்சு இப்படியே தட்டிக்கிட்டு இருப்பேன். இப்போ நல்லா இருக்குன்னு கிண்டல் பண்ணி என்கிட்ட சொல்லி காட்டுறாரு. பாருங்கள், சிரிப்பை பாருங்கள் பொக்கவாய்க்கு. உண்மையிலேப்பா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா இருக்குது. நான் யூஸ் பண்ணிட்டேன். மண்ணு சட்டியில் வச்சா நல்லாயிருக்கும். எங்கள் ஃப்ரீசரில் கதவு உடஞ்சி போச்சு. அதுக்காக வேண்டிய கமெண்டில் போடுவாங்க என்னுடைய அன்பான உறவுகள், உங்கள் வீட்டு கதவை எதையாவது எடுத்து அந்த ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதானேன்னு. நீங்கள் அப்படி போடுங்க, அதான் என் மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேயே இதே மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள், சந்தோஷப்படுவீங்க. கரண்ட் பில்லு மிச்சமாகும். இப்போ எல்லாம் சில வீட்டில் ஏசி ஓடுறதுனால வாடகையை விட கரண்ட் பில்லு அதிகமாகுது. என்கிட்டயே சொல்லி புலம்பியிருக்காங்க. இது இயற்கை காற்று, இதுக்கும் தினமாக செலவாகும்பீங்க. ஆனால் கரண்ட் பில்லை விட அந்த அனல்னால் நம்மளுக்கு வர்ற அந்த பிரச்சனையை விட இது எவ்வளவோ மேலே. சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி
மஞ்சப்பொடி, அந்த பேர் சொல்லாத பொடி, இது எல்லாமே சேர்ந்து ரூ. 150 தான் வரும். இந்த தண்ணி ஐஸ் கட்டியாகி திருப்பி தண்ணி ஆனாலும் அப்படியே திருப்பி ஃப்ரீசரில் வச்சுட்டு திருப்பி யூஸ் பண்ணலாம். நான் 2 வாட்டி யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். திரும்ப திரும்ப யூஸ் பண்ணும்போது தண்ணி வாடடிக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். உண்மையிலேயே நல்லா இருக்குது. சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் நல்லபடியாக இதை பயன்படுத்துங்க. கரண்ட் பில்லு மிச்சம், உடம்புக்கும் நல்லது. அந்த பேர் சொல்லாததுன்னு சொல்கிறேன்ல, அதை சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கையில் அப்படியே மணி மாதிரி கட்டி விடுவாங்க. அதை அந்த குழந்தைங்க அப்படியே கடிச்சு கடிச்சு அந்த உமிழ் நீரை முழுங்கும். நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கறது. அதனால் உண்மையிலேயே நல்லா இருக்குப்பா, பயன்படுத்தி நல்லா இருங்கப்பா. இயற்கையை நேசிப்போம். ஆல்ரெடி எனக்கு அண்ணி அப்படின்னு சொல்லுவேன். 25 வருஷமாக ரொம்ப குடும்ப நண்பர் அவங்க பொண்ணு வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட இந்த ஐடியா சொல்லவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.